செகண்ட் சிங்கிள் வெளியாக இருக்குது. ஜிபியூனா வந்து குட் பேட் அக்லின்னு தான் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஜிபியூனா காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பாட்டு கேட்டிங்களா சார்? காட் பிளஸ் யூ மாமே, அதாவது வைபை ஏற்று மாமே, சவுண்டை ஏற்று மாமே, அனிருத் வேற வந்துட்டார். ட்ரைலர் 4ஆம் தேதி வருதுங்கிறாங்க. அதாவது வந்து அஜித் ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட்டு அப்படி தான் நம்ம சொல்லணும். அப்படி தான் அந்த படத்தை அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் நம்ம பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்லேருந்து பல விஷயங்கள் நம்ம பார்த்தா இந்த படம் வந்து அஜித் வேற ஒரு அஜித்தாக காட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் அஜித்துக்கு குட் பேட் அக்லி ஒரு பெஞ்ச் மார்க் படமாக அமையும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், எழுதி வச்சுட்டு இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஏப்ரல் 10ஆம் தேதிக்காண்டி இப்போவே ஆடியன்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. நம்ம இன்றைக்கி மார்ச் 31 இருக்கோம். இன்னும் 10 நாள் தான் இருக்குது கரெக்டாக. அஜித் ஆடியன்ஸ் வந்து அது எப்படி சொல்கிறது, டப் 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 டப்புன்னு ஒரு ஃபீலிங்கோடு வெயிட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி படம் ரிலீஸ்க்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. பெரிய டவுட்டே இல்லை 1000 கோடி அடிக்கும். எத்தனையோ படங்கள் சொல்கிறாங்க 1000 கோடி 1000 கோடி 1000 கோடின்னு. நிறைய பேர் இவருடைய கலெக்ஷனை தாண்ட முடியாதுன்னு ஒரு ரசிகர், ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கார். ஆனால் அந்த கலெக்ஷன் எல்லாம் புரட்டி போடுற ஒரு கலெக்ஷன் வரப்போகுது. பாருங்களேன், அந்த ஹேட்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து இப்போயே வந்து ஏப்ரல் 10க்குள்ளேயே வந்து ஊரை விட்டு ஓடி போயிடுறது நல்லது. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மீடியா சர்க்கிள் நேயர்கள் சார்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. குட் பேட் அக்லி நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே போகுது. முதல்ல டீசர் வெளியிட்டாங்க, அதுக்கப்புறம் மேக்கிங் வீடியோ, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சிங்கிள், நேற்று வந்து செகண்ட் சிங்கிள் வெளியாக இருக்குது. ஜிபியூனா வந்து குட் பேட் அக்லின்னு தான் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஜிபியூனா காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பாட்டு கேட்டிங்களா சார்? சூப்பராக இருக்குது. காட் பிளஸ் யூ மாமே, அதாவது வைபை ஏற்று மாமே, சவுண்டை ஏற்று மாமே, அனிருத் வேற வந்துட்டார். இது வரைக்கும் அனிருத்தை காமிக்கவே இல்லை. ஜிவி தான் போன பாட்டில் ஏகேன்னு பயங்கரமாக சவுண்டாக எனர்ஜியாக பாட்டு பாடினார். ஃபஸ்ட்டு சிங்கிள் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கிளில் பார்த்திங்கன்னா ஆதிக்கும் பயங்கரமாக பாடியிருந்தார் ஏகேன்னு. அதாவது வந்து இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து, யாரை சொல்கிறோம்னா ஆதிக்கு, ஜிவி, அனிருத் எல்லாமே சேர்ந்து ஒரு மாஸ் படமாக இது கொடுக்கணுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் அது எந்த மாற்றமும் கிடையாது. இது வந்து பெரிய கிளாஸ் மாஸ் படமாக அஜித் கேரியல் அமைய போகுது. முதல்ல பார்த்திங்கன்னா டீசரு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் சிங்கிள், இப்போ செகண்ட் சிங்கிள், இந்த இன்னும் 10 நாளில் இன்னென்ன அதகலப்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. ட்ரெய்லர் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ட்ரெய்லர் 4ஆம் தேதி வருதுங்கிறாங்க. அதாவது வந்து அஜித் ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட்டு அப்படி தான் நம்ம சொல்லணும். அப்படி தான் அந்த படத்தை அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் நம்ம பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்லேருந்து பல விஷயங்கள் நம்ம பார்த்தா இந்த படம் வந்து அஜித் வேற ஒரு அஜித்தாக காட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. குட் பேட் அக்லி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். 3 கேரக்டரில் வராருங்கிறது ஒரு விஷயம். இந்த 3 கேரக்டரில் அந்த அஜித் எப்படி பண்ண போகிறாரு, 3 கேரக்டர் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு, எத்தனை மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு, எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி பார்த்திங்கன்னா அஜித் கேரியர்லேயே பெரிய படம் அப்படின்னு சொன்னால் பில்லாவை நம்ம சொல்லலாம். அதாவது வந்து அஜித்தை வந்து அவ்வளவு ஸ்டைலிஷாக ஒரு கிளாஸான அஜித்தை வந்து ஆடியன்ஸ் பார்த்தாங்க. அதோட லுக்கு, பர்ஃபார்மன்ஸு, ஸ்டைலு, வாக்கு எல்லாமே ரொம்ப லைக் பண்ணாங்க அந்த படத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மங்காத்தா படத்தில் அஜித் பண்ணார் இல்லையா, அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பாருங்கள். அது ஒரு மாதிரி வில்லனிக் அஜித். அது ஆல்ரெடி வந்து பாலியிலெல்லாம் பண்ணியிருக்காரு. இருந்தால் கூட மங்காத்தா வந்து ஒரு ஆக்ஷன் ஸ்டைலிஷாக ஒரு வில்லன் அப்படி தான் நம்ம அஜித்தை பார்த்தோம் மங்காத்தாவில். அது எப்படி ரசிகர்கள் கொண்டாடினாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து அஜித்துக்கு என்னென்ன வேணும், ஒரு மாஸ் ஹீரோ அஜித், அவரை வந்து சரியாகவே யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு படங்கள் எடுத்து, ஏன் நம்ம விடாமுயற்சி கூட சொல்லலாம், அவருக்கான கதாபாத்திரம், அவருக்கான கதை தேர்வே அது கிடையாது. குறிப்பாக ரசிகர்கள் எதிர்பார்க்குற அஜித் சார், ரசிகர்கள் எதிர்பார்க்குற அஜித் கிடையாது. அதாவது மாஸான ஒரு ஆடியன்ஸு, மாஸான ஒரு ரசிகர்கள் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அஜித். அவருக்கேற்ற படம் தான் இனிமேல் கொடுக்க முடியும். அதாவது ஆரம்ப காலத்தில் அஜித் சில படங்கள்லாம் நடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி படங்கள் இப்போ கொடுக்க முடியாது. அஜித்துக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூ, அஜித் வாங்குற பெரிய சம்பளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய மாஸ் ஆர்டிஸ்ட் அஜித்துங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டார். விஜய் அஜித் அந்த போட்டி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் அஜித் வந்து மாஸாக இருக்கார். இப்போ விஜய் அந்த போட்டி விட்டு விலகினார்னா அஜித் தான் தனிக்காட்டு ராஜா. அஜித் ரசிகர்களுக்கு இன்னும் கொண்டாட்டமாக போயிடும். இப்போ நம்ம இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது, அதாவது வந்து ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு கமர்ஷியல் ஹீரோ, அவரை ஹேண்டில் பண்ணுறது எப்படிங்கிறது ஒரு சில டேரக்டர்ஸ் தான் தெரியும். சில பேர் அதை மிஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு டேரக்டராக தான் நம்ம ஆதிக்க பார்க்குறோம். ஆதிக்கு வந்து ஒரு ஃபேன் பாயாக இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரில, அஜித்தை வந்து ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு இதுவும் பார்த்து செதுக்கி எடுத்திருக்காரு அப்படி தான் நம்ம சொல்லணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வந்து அஜித்தே இந்த படத்தில் ஒரு பெரிய இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது நமக்கு பார்த்தாலே தெரியுது.
மேக்கிங்லாம் போடுறாங்களே, ஃபஸ்ட்டு சிங்கிள், செகண்ட் சிங்கிள் இந்த மேக்கிங்லாம் பார்க்கும்போது அந்த அஜித்தே ஒரு உற்சாகமாக இருக்கார். அது என்ஜாய் பண்ணி நடிச்சிருக்காரு. அது அப்படிதான் தெரியுது. ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிச்சிருக்காரு. அதாவது வந்து எந்த அளவுக்கு ஒரு படத்தில் என்ஜாய் பண்ணி நடக்க முடியுமோ, எந்த அளவுக்கு ஒரு படத்தில் இன்வால்மெண்ட்டோட ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்க முடியுமா? எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், ஒரு ஆர்டிஸ்ட் அந்த படத்தில் இன்வால்மெண்ட் காட்டி நடித்தாதான் அந்த படமே பெரிய லெவலில் வரும். இது யதார்த்தமான ஒரு விஷயம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேருந்தே அஜித்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னன்னு தெரில. அதாவது இந்த படத்தில் வந்து அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க அஜித் வந்து பெரிய அளவுக்கு வர முடியாது, அஜித்தோட மார்க்கெட்லாம் அவ்வளோதான், அஜித் முடிஞ்சு போயிட்டாரு, அஜித் இனி வர முடியாது, தலை தூக்க முடியாது, கம்பேக் கிடையாது, எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா ரெக்கார்ட்ஸ், அதாவது வந்து அஜித்தோட ஹேட்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு குரூப்பு, அவங்களுடைய எல்லா ரெக்கார்ட்ஸையும் இந்த படம் உடைச்சு பெரிய அளவில் பெரிய வெற்றி படமாக அஜித்துக்கு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அஜித்துக்கு குட் பேட் அக்லி ஒரு பெஞ்ச் மார்க் படமாக அமையும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், எழுதி வச்சுட்டு இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஏப்ரல் 10ஆம் தேதிக்காண்டி இப்போவே ஆடியன்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. நம்ம இன்றைக்கி மார்ச் 31 இருக்கோம். இன்னும் 10 நாள் தான் இருக்குது கரெக்டாக. அஜித் ஆடியன்ஸ் வந்து அது எப்படி சொல்கிறது, டப் 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 டப்புன்னு ஒரு ஃபீலிங்கோடு வெயிட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி படம் ரிலீஸ்க்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. பெரிய வெற்றி படமாக நிச்சயமாக இருக்கும். காரணம் வந்து எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இதுக்குள்ள போட்டிருக்காங்க. அந்த பாட்டை பற்றி பேசும்போது தொடக்கத்திலே சொன்னீங்க, ஆதிக், அனிருத், ஜிவி எல்லாரும் ஒரு இளைஞர்கள்லாம் சேர்ந்து மாசான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? பால் டப்பா விட்டீங்களா சார்? இந்த பாட்டில் வந்து ரேப் அவர் தான் பாடியிருக்காரு. பால் டப்பா இன்னும் என்னென்ன டப்பா இருக்கோ அத்தனை டப்பாவும் கொண்டு வந்து போட்டாங்க. நான் தான் சொல்கிறேன்ல சார், இது வந்து இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பிளானிங்கு. அதாவது காற்று மேலே காற்று அப்படின்னு ஒரு பாட்டு பாடி, அதாவது ஒரு ஆல்பம்னு நினைக்கிறேன். அந்த ஆல்பத்துக்கு அப்புறம் பெரிய வைபு, பெரிய பாப்புலர் ஆயிட்டார் பால் டப்பாங்கிற. கிட்டத்தட்ட 70 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிருக்கு. அப்பா, நம்பவே முடியல பாருங்க, எவ்வளோ பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் யாருன்னு இன்னும் மக்களுக்கு பெருசாக அடையாளம் தெரியாட்ட கூட இந்த படம், இந்த குட் பேட் அக்லிக்கு அப்புறம் பாருங்கள் அவருடைய மார்க்கெட்டு, அவரோட ரேஞ்சு வேறு மாதிரி போகுது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து அவரும் இந்த படத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணி பாடியிருக்கார் செகண்ட் சிங்கிளில். மொத்தத்தில் சார் ஒரு விஷயம் நான் முதல்லேருந்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன சார், ஒரு படம் நல்ல கதையை தேர்வு பண்ணி அதாவது வந்து மாஸ் ஹீரோக்கு கதாநாயகனுக்கு தேவையான கேரக்டர் அமைஞ்சு படம் நல்லா வந்துச்சுன்னா அந்த படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும். சினிமாவில் ஒன்று சொல்லுவாங்க, அது என்னென்னா, எந்த படமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஹீரோவாக நடித்த படமாக இருந்தாலும் சரி, அந்த படம் வந்து அமையணும்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அமையணும்னா என்ன அர்த்தம்னா, அதில் கேமரா, டைரக்ஷனு, ஆர்டிஸ்டோட நடிப்பு, கூட நடிக்கிறவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு, காமெடி, ஃபைட்டு, ஆக்ஷனு, பஞ்ச் டைலாக், மொத்தத்தில் ஒரு மாசான ஒரு விஷயங்கள். இப்போ அதெல்லாம் வந்து சில படங்களில் வந்து கரெக்டாக உட்காரும். அப்படி ஒரு படமாக தான் நான் குட் பேட் அக்லியை பார்க்குறேன். ஏன்னா இதனுடைய ப்ரொமோஷன்ஸ், டீசரு, சிங்கிள் எல்லாம் பார்க்கும்போது அதை அடையாளப்படுத்துது இந்த படம். ஜிவியை பற்றி நம்ம பேசி ஆகணும். 2 பாட்டுமே வந்து மிரட்டலாக கொடுத்துருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், அவர் இதுவரைக்கும் மியூசிக் பண்ண படத்துலையும் சரி, அவர் வந்து நடித்த படங்கள்லையும் சரி, இந்த அளவுக்கு ஒரு என்ஜாய் பண்ணி இன்வால்வ்மெண்ட்டோட வந்து எந்த படத்துலையும் இருந்தது பார்க்கல. ஏன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அப்டேட் மேலே அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நேற்று பாட்டு வெளியாகுது, நைட்டே போடுறாரு, இந்த மாதிரி 11 மில்லியன் ஒரே நாளில் ட்ரெண்டிங் நம்பர் 1 மாமே அப்படிலாம் வந்து அவர் ஒரு பக்கம் வைப்பு ஏற்றிட்டு இருக்காரு. என்ன ரீசன் சார்? 11 மில்லியன் கிட்ட போயிருக்கு. 10 மில்லியன் தாண்டி 11 மில்லியன் கிட்ட ரீச் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். ஜிவி வந்து இந்த படத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோஷன் நீங்கள் பண்ணிருங்கன்னு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஜிவிட்ட. ஆமாம், ஜிவி வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஜிவி தூங்குறது இல்லை. நிஜமாவே ஜிவி தூங்குறது விடிய பார்த்தீங்கன்னா எப்படா இந்த படம் வரும், எப்போ இந்த இதுக்கு என்னென்ன ப்ரமோட் பண்ணலாம், எப்படி ப்ரமோட் பண்ணலாம். இது மியூசிக் டைரக்டர் ஜிவி. ஆனால் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு யங்ஸ்டர் தானே. அந்த ஜாலி மூடு சார். நான் சொன்னேன்ல, அனிருத், ஜிவி, அந்த ஆதிக்கு எல்லாம் சேர்ந்து யங்ஸ்டராக இப்போ அஜித் யங்ஸ்டராக மாறிட்டார். படத்தில் பார்த்தீங்களா அஜித்தோட லுக்கு ஸ்டைலாக இருக்குது பாருங்க. அதாவது வந்து சில படங்கள்லாம் அஜித்தை பார்த்தா ஃபேட்டாக ஒரு மாதிரி இருக்கும், நிறைய கிரிட்டிசைசன்ஸ் தான் வரும். இந்த படத்தில் பாருங்கள் யங்காக இருக்கார், பயங்கர யங்கா. அவர் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து பாட்டும் பாடியிருக்காரு, வைபா ஆடியிருக்காரு, டான்ஸ் பிரமாதமாக பண்ணியிருக்காரு, ஃபைட் சீக்வன்ஸில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு, சின்ன ஒரு ரியாக்ஷன்னா கூட அது பிரமாதமாக அடித்து தூக்கியிருக்காரு. இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்வால்மெண்ட் சார் எல்லாருக்குமே வந்துடுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இது வந்து மாஸ் கமர்ஷியல் பேக் படம்னு ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, இது ஒரு மாஸ் ஹீரோக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே இந்த படத்தில் இருக்குது. அப்படி தான் நம்ம சொல்லணும். ஜிவியை பற்றி மறுபடியும் சொல்லணும்னா, அவரும் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் அவர் கையில் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த வருது, இது வருது, அது வருதுன்னு அவரே ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆகிறவங்க வந்து திக்குமுக்காட வைக்கிறாரு நினைக்கிறேன். ரசிகர்கள் வந்து திக்குமுக்காட வைக்கிறது இல்லை, திக்குமுக்காட வைக்கிறாங்க. இப்போவே முக்காடிட்டு தான் இருக்காங்க ரசிகர்கள். ஒவ்வொன்றையும் பாருங்கள் சார். அதாவது அஜித் ரசிகரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பெஷலாக ஒரு விஷயத்த சொல்லணும். அது எப்படின்னா,
மற்ற எந்த நடிகர்களுக்குமே இல்லாத ஒரு அட்ராக்ஷன் அஜித் மேலே அஜித் ரசிகர்கள் இருக்குது. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். ரஜினிக்கோ, கமலுக்கோ, விஜய்க்கோ யாருக்குமே இருக்கிற ரசிகர்களுக்கு இவ்வளோ ஒரு வெறித்தனமாக ஒரு 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 எப்படி சொல்கிறது, வெறித்தனமான ஒரு வைபு அப்படி தான் நம்ம சொல்லணும். அது வந்து மற்ற நடிகர்களுக்கு கிடையாது. ஆனால் அஜித் மேலே, அஜித் படம் சுமாராக இருந்தாலும் சரி, அஜித் படம் வந்தாலும் சரி, அஜித் படம் வராட்டாலும் சரி, அஜித் ரோட்டில் நின்று டீ குடிச்சிட்டு போகிறாரு, அஜித் இப்படி கிராஸ் பண்ணி போகிறாரு, அப்படி நடந்து போகிறாரு, எதை வேணால் எடுத்து பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. அப்படி அஜித் ரசிகர்களுக்கு அஜித் மேல ஏதோ ஒரு வெறித்தனமான பாசம். என்ன ரீசன் சார்? அவரே வந்து தெரியாது சார், நம்ம சொல்ல முடியாது சார். இப்ப எத்தனையோ நடிகர்கள் இருந்தாங்க, ஏன் எம்ஜிஆரை கொண்டாடினாங்க? ஏன் எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு? இப்ப ஏன் எம்ஜிஆர் வந்து இப்படி கொண்டாடுறாங்க? 3 இடத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும்னு சொல்லி பாடினாரு. அது உண்மையா படத்துல வந்த பாட்டு தான். ஆனா இன்னைக்கும் பாருங்க எம்ஜிஆரை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது பல குடிசைகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யார் ஃபோட்டோ இருக்கோ இல்லையோ எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்குது. அந்த மாதிரி வந்து அஜித் மேலே இந்த பிரியமெல்லாம் ஏன் வருது, எதனால் வருது அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிரியம் வந்து வரும் ஆடியன்ஸ்க்கு, சில நடிகர்கள் மேலே. அப்படி ஒரு பிரியம் வந்து அஜித் மேலே அஜித் ரசிகர்களுக்கு இருக்குது. அஜித் வந்து பாருங்கள், நீங்கள் அசால்ட்டாக வந்து அவர் ஃபேன்ஸ் கிளப் வேணாங்கிறாரு, அவர் தளபதி கிளபதி எதையும் கூப்பிடாதீங்கப்பா, பட்டம்லாம் எனக்கு வேணாம், சும்மா விடுங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் மேலே இப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான ஒரு பற்றை வந்து நடிகர்கள் காமிக்கிறாங்கன்னா அஜித் ஒருத்தருக்கு மட்டும்தான் அது. அஜித்தை தவிர வேறு யாருக்குமே இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படி ஒரு புகழ் கிடையாது, அப்படி ஒரு பட்டம் கிடையாது, அப்படி ஒரு பாப்புலாரிட்டி கிடையாது. விடாமுயற்சி சரியாக போகலை அப்படிங்கிற பிஸ்னஸ் வைஸ் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. குட் பேட் அக்லிக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. படம் ஏப்ரல் 10 வெளியாக போகுது இல்லையா? பிஸ்னஸ் வைஸ் எப்படி சார் இருக்கு? பிஸ்னஸ் வைஸ் ஆல்ரெடி டேபிள் ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. பட்டை கிளப்பிச்சு வியாபாரம். அதாவது வந்து பெரிய மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய நிறுவனம். அவங்க வந்து என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதோட பல மடங்கு ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும். பிஸ்னஸில் பேசும்போது, அதாவது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பெஷல் ஷோ மட்டும் பெரிய லெவலில் அஜித் படம் சூப்பர் அப்படிங்கிற பேர் வந்துருச்சுன்னா 1000 கோடி அடிக்கும் சார் அந்த படம். ஓகே, குட் பேட் அக்லி 1000 கோடி அடிக்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். காரணம் என்னென்னா, நான் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம்தான், ஒரு மாஸ் ஆர்டிஸ்டுக்கான கிளாஸ் படம், மாஸ் படம், அப்படி தான் இது வந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய ப்ரொமோஷன்ஸ் அதை நம்மளுக்கு நல்லாவே எடுத்து காமிக்குது. அதனால் டவுட்டே இல்லை 1000 கோடி அடிக்கும். எத்தனையோ படங்கள் சொல்கிறாங்க 1000 கோடின்னு. நிறைய பேர் இவருடைய கலெக்ஷனை தாண்ட முடியாதுன்னு ஒரு ரசிகர், ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கார். ஆனால் அந்த கலெக்ஷன் எல்லாம் புரட்டி போடுற ஒரு கலெக்ஷன் வரப்போகுது. பாருங்களேன், அந்த ஹேட்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து இப்போ வந்து ஏப்ரல் 10க்குள்ளேயே வந்து ஊரை விட்டு ஓடி போயிடுறது நல்லது. குறிப்பாக ஒரு ஒப்பீடு வைப்பாங்க சார். விஜய் ரசிகர்களாகட்டும், ஜென்ரலாக ஒரு இந்த கிரிட்டிக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து விஜய் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டையும் தாண்டி வந்து வெளி மாநிலங்களில் ஒரு ஆதரவு இருக்குது, ரசிகர்கள் வந்து ரசிப்பாங்க. ஆனால் அஜித் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பெரிய ஆதரவு ஓட்ட இருந்தாலுமே அதர் ஸ்டேட்டில் வந்து அவருடைய படம் வந்து வசூல் ரீதியாக கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது இல்லையா? அப்புறம் எப்படி 1000 கோடி அடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு தான், அஜித்க்கு ஈக்குவலான ஆர்டிஸ்ட் தான், விஜய்க்கு ஈக்குவலான ஆர்டிஸ்ட் தான் அஜித். இதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. 2 பேரும் போட்டியாளர்கள். ஆனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது வந்து தமிழ்நாட்டை தாண்டி அஜித்தை வந்து யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்படி தமிழ்நாட்டை தாண்டி அஜித்தை தெரியாதுன்னா, துபாய் ரேஸில் வெற்றி அடைஞ்சிட்டு அந்த ஸ்டேடியத்துக்குள்ள நுழையும் போது எப்படி அந்த ஸ்டேடியமே அலறிச்சு, எப்படி அந்த ஸ்டேடியமே அதிர்ச்சு, தல அல்டிமேட் ஸ்டார் தலன்னு எப்படி அதிர்ச்சு? என்ன காரணம்? தமிழ்நாட்டை தாண்டி தான் யாருக்குமே தெரியாது. துபாயில் யார் இருக்காங்க? ஏன் அப்படி வந்தாங்க? ஏன் அந்த அரபுக்காரங்களாம் வந்து தலன்னு கத்திட்டு இருந்தாங்களே, நீங்கள் பார்க்கலையா நீங்கள்? அதாவது வந்து சார், இப்போ அஜித் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாராக மாறிட்டு இருக்காரு. அதாவது வந்து ரேஸ் போக ஆரம்பிச்சது, அவருடைய ஹாலிடேஸு, அவரோட ஹாபி, அவரோட அதாவது அஜித் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டார் சார், அப்படி தான் நம்ம சொல்லணும். அதாவது வந்து அவருடைய ஸ்டைல் ஆஃப் பிஹேவியர், ஸ்டைல் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஃபாரின் நடிகர்கள் மாதிரி வச்சுக்கிறாரு. காரணம் என்ன, ஒரு வெல் எஜுகேட்டட் டிப்ளமேட்டிக் பர்சன் எப்படி நடந்துக்குவாரோ அப்படி தான் அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பேச்சு வழக்குகள் எல்லாமே பாருங்கள். ஒரு ஏர்போர்ட்டில் நடந்து போனால் கூட அதனுடைய பண்பு, அதனுடைய அழகு, அது பார்த்து 10 பேர் கத்துறது, எல்லாத்தையும் ரசிக்கலையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் எந்த இடத்துலையும் பாருங்கள், அஜித் வந்து ஒரு ராயல் லுக்கில் பிஹேவியர் இருக்கும். அவருடைய ஸ்டைலு, அவருடைய காஸ்டியூம்ஸு, ஷூ, வாட்ச், அவர் சும்மா ஒரு பேக்கை தூக்கிட்டு அவரே நடந்து வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஸ்டார் எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பார். இன்னும் பாருங்கள், அவர் அதாவது வந்து கிட்டத்தட்ட 55 வயசு கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அஜித்துக்கு. இன்னும் வந்து அவரோட ஹேர் ஸ்டைல்லாம் அப்படியே இருக்குது. அதாவது எந்த ஒரு மாஸ் நடிகன் மாஸாக இருக்கும்போது, ரஜினிகாந்த் இருக்கார் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ரஜினிகாந்துக்கு இன்றைக்கி 74 வயசு, மாஸாக இருக்கும்போது 50 வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அஜித் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வர ஆரம்பிச்சாரு, மங்காத்தாலே வர ஆரம்பிச்சாரு. இப்போ வரலையே, யாருக்கு இந்த தைரியம் இருந்துச்சு? எல்லாரும் இன்றைக்கும் பாருங்கள், பல நடிகர்கள் விகோ ஸ்டார்
வயசை குறைக்கணும்னு தான் நினைப்பாங்க. வயசை குறைக்கிறாங்களோ இல்லையோ, உளுந்த முடிய காமிக்காம விக் வச்சுட்டு அலையிறாங்க பல நடிகர்கள். நான் யாரெல்லாம் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் ரசிகர்களுக்கு எல்லாருமே எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது அஜித் வந்து சும்மா அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் இருக்குல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி, அது போய் இப்போ வந்து அதாவது எப்படி சொல்றது, பெப்பர்லாம் தூக்கிட்டு ஒன்லி சால்ட் லுக்கு. அஜித்னாலே அசால்ட் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக போறாரு சார், சாதாரணமாக வர்றாரு சார். ஆனால் ரசிகர்களுக்கு பிடிக்குது சார், விசில் அடிக்கிறாங்க சார், கொண்டாடுறாங்க சார், தலைங்கிறாங்க சார். என்னமோ சார், நான் சொன்னேன்ல எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு கிரேஸ், அது வந்து ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, ஏன் கொண்டாடினாங்க, எதுக்கு கொண்டாடினாங்க தெரியவே தெரியாது. அந்த மாதிரி அஜித்துக்கு அப்படி ஒரு கிரேஸ் இருக்கு ஆடியன்ஸ் கிட்ட. அடுத்த படம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லோருக்குமே இருக்குது. ஆதிக்கே மீண்டும் இயக்குவாரா, விஷ்ணுவர்தன் டைரக்ஷன் பண்ணுவாரா, புதுமுக இயக்குனர்கள் நிறைய பேர் கதை சொல்றாங்க. அதாவது ஒரு முதல் படம் வெற்றி கொடுத்தவங்களும் நிறைய பேர் கதை சொல்றாங்க. பல்வேறு டாக் போயிட்டு இருக்கு இல்லையா. அஜித்தோட மைண்ட் செட்டில் அடுத்து வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நிறைய டேரக்டர் இருக்கும். ஏன்னா ஒரு படம் பண்ணாருன்னா விஸ்வநாத் ஆகட்டும், சிறுத்தை சிவா ஆகட்டும், தொடர்ச்சியாக வந்து 3-4 படம் கொடுத்துருவாரு. ஸோ அந்த லிஸ்ட்டில் ஆதிக்கும் இணைவாரா இந்த படம் வெற்றி பெற்றுனா? நிச்சயமா ஆதிக்கு இணைவார். அதுக்கு முன்னாடி அஜித்தோட கேரக்டர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து அஜித் தொடர்ந்து ஒரு இயக்குனரை பிடிச்சிருச்சுன்னா, அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலு, அவங்களுடைய ஒர்க் பண்ணுறது எல்லாமே அஜித்துக்கு பிடிச்சிருந்தா, அஜித் பொதுவாகவே அவங்களோட தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டே வரார். நம்ம நிறைய உதாரணம் சொல்லலாம். சிறுத்தை சிவாவை சொல்லலாம், ஹெச் வினோத்தை சொல்லலாம். இப்போ ஆதிக்கு ஒருவேளை அப்படி ஒர்க் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறிச்சுன்னா அடுத்த படமே கூட ஆதிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அஜித் தான் டிசைட் பண்ணும். ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும், அதாவது வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவருக்கு அஜித் வந்து மறுபடியும் பண்ணுவார். அதாவது வந்து நம்ம ஹெச் வினோத்துக்கும் அப்படி தான். சிறுத்தை சிவா பற்றி ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் சொன்னோம். விவேகம்னு ஒரு படம் வந்துச்சு, பெரிய லெவலில் தோல்வி படம். அதாவது வந்து டிசாஸ்டர், அஜித் படத்தில் ஒரு பெரிய டிசாஸ்டர் இருந்துச்சு. இருந்தாலும் அடுத்து அந்த படத்தை சிறுத்தை சிவா போட வேணாம்னு நிறைய பேர் சொன்னப்போ கூட கவலைப்படல அஜித். நான் நம்புகிறேன், என்னோட டேரக்டர் நான் நம்புகிறேன் அப்படிங்கிறது. அது வந்து ஒருத்தர் மேலே அவருக்கு வைக்கிற நம்பிக்கை, ஒருத்தர் மேலே இவருக்கு இருக்கிற விசுவாசம். அவர் அதே டேரக்டர் போட்டார், அதே கூட்டணி நயன்தாரா, அதே சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு அதே அஜித் நடித்து கொடுத்தாரு. விசுவாசம்னு ஒரு படம் எடுத்து பெரிய வெற்றி படமாக மாறிச்சா இல்லையா? இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்கிறீங்களே, ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு படம் பெரிய நஷ்டம் அடைஞ்சிட்டா அந்த தயாரிப்பாளர் எங்கே வந்து அடுத்த படம் நமக்கு கால் ஷீட் கேட்டுருவாங்களோ அப்படின்னு ஓடி தயாரிப்பாளரை சந்திக்காமல் தலைமாறுகிற பல நடிகர்களுக்கு மத்தியில் அதே சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு கவலைப்படாதீங்க சார், இந்த தோல்வி, இந்த பெரிய நஷ்டத்தை நானே ஈடுகட்டுறேன்னு சொல்லிட்டு சம்பளத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டை குறைச்சி வாங்கி அந்த படம் நடித்து கொடுத்தாரு. அந்த படம் ஹிட் ஆக்கி கொடுத்தாரு. அப்படி ஒரு செய்யக்கூடிய ஒரு நடிகர். ஏஎம் ரத்னம் கஷ்டமாக இருந்தபோது ஏஎம் ரத்னம் தொடர்ந்து படங்கள் கொடுத்தாரு. என்ன அறிந்தால் அந்த மாதிரி படங்கள் கொடுத்தாரு. ஸோ அஜித்தை பொறுத்த வரைக்கும் சார், அவருக்கு ஒன்று பிடிச்சிருச்சு, ஒருத்தர் மேலே அஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அந்த அஃபெக்ஷன் வந்து கடைசி வரைக்கும் காட்டக்கூடிய ஒரு நபர், இயல்பான மனிதர். ஒரு நடிகர் ஒரு படம் நல்லா இருக்குன்னா அதை நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அவங்க மட்டும் ப்ரொமோட் பண்ணால் பத்தாது. அதாவது வந்து ஃபாரினில் பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணவங்களாம் சொல்கிறாங்க படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு. பிஸ்னஸ் கட்டுன்னு போட்டிருக்காங்க, அதை இதுக்காண்டி நம்ம டிஜிட்டல் காண்டி அவங்க பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மீறி ஃபாரினில் ஆல்ரெடி புக்கிங் ஓப்பன் ஆகி அது பிரமாதமாக போயிட்டுருக்கு. இங்கே ப்ரீ புக்கிங்னு சொல்லுவாங்கள்ல, அதுவே 1 கோடி ரூபா தாண்டி போயிட்டுருக்கு. புரியுது உங்களுக்கு? இப்போ வந்து புக்கிங்ஸ் எப்படா ஓப்பன் ஆகுன்னு இருக்காங்க. ஓப்பன் ஆன நாள் பாருங்கள், இமீடியட்டாக ஷட்டர் க்ளோஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு ஃபுல் ஆயிரும். அதாவது வந்து ஹவுஸ்ஃபுல்னு போடுவாங்கள்ல, பல நேரங்களில் அது நடக்கிறது இல்லை சினிமாவில். இப்போ இந்த படங்கள் வந்து தொடர்ந்து பல வாரங்கள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓடும். வெற்றி நிச்சயம் குட் பேட் அக்லிக்கு. காட் பிளஸ் யூ மாமே. நீங்களும் குட் பேட் அக்லி ஜிபியோ வந்து காட் பிளஸ் யூ மாத்திட்டீங்க. நான் யாரோட ரசிகரும் கிடையாது சார். ஆனால் ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும், ஆடியன்ஸ்க்கு சொல்லணும், அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார். குட் பேட் அக்லி தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.